வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம டே 2 ஆஃப் தி vlog, அந்த ஃபர்ஸ்ட் vlogோட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ நம்ம அந்த vlogல வந்து நம்ம ஸ்பஞ்சஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிருந்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ராஸ்டிங் பண்ணிட்டு மீதி இருக்கிற கப் கேக்ஸ், அப்புறம் இந்த ஸ்கொயர் கேக், பீஸ் கேக் எல்லாத்துக்குமே வந்து டெக்கரேஷன் கொடுக்க போறோம். நான் இன்ஃபேக்ட் நிறைய பிளான் பண்ணி டைமிங் எல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்கா போட்டு தான் வச்சிருந்தேன். பட் அப்படி போட்டுமே வந்து எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 3 o'clock midnightல ஏர்லி மார்னிங் 3 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அந்த அளவுக்கு எனக்கு 3 நாளுமே ஒர்க் இருந்துச்சு. அந்த ஃபாண்டன்ட் பண்ணி முடிக்கிறப்ப எனக்கு கிட்டத்தட்ட 1:30 ஆயிடுச்சு. திருப்பி செகண்ட் டே முடிக்கிறப்ப கிட்டத்தட்ட 4 ஆயிடுச்சு. 4க்கு தான் நான் தூங்குறதுக்கே வந்தேன். அதுக்கப்புறம் திருப்பியும் காலையில வந்து 6 o'clock எந்திரிச்சு ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹெக்டிக்கா தான் இருந்துச்சு. ஸோ அப்படி என்ன நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கறது வந்து இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வந்து அந்த செகண்ட் டியர், அதாவது அந்த பேஸ் கேக் தான் ரெடி பண்ண போறோம். 7 inchோடது. அதுக்கு நான் 9 inch போர்ட்ல இந்த மாதிரி டபுள் சைடு செல்லோ டேப் போர்டுக்கு பின்னாடி ஒட்டுறேன். இப்போ நம்ம ரொட்டேட் பண்றப்போ போர்டு வந்து அசையாம இருக்கணுங்கிறதுக்காக. அப்புறமா இந்த மாதிரி பேஸ் கிரீம் கொடுத்துட்டு நம்ம கீழே வச்சிருக்கிற அந்த 7 inch ஸ்பஞ்சை வந்து ஒரு ஸ்பஞ்சை 2ஆ கட் பண்ணிக்க போறோம். அதாவது 4 லேயர்ஸ்க்கு. அப்புறம் வந்து இது ஒயிட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பிளெயின் சுகர் சிரப் மட்டும் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கூடவே விப்பிங் க்ரீம். ஸோ எப்பவுமே ஒயிட் ஃபாரஸ்டோட ஃபில்லிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிஸ், அதுக்கப்புறமா ஒயிட் சாக்லேட் தான் வந்து மோஸ்ட்டாக ஒயிட் சாக்லேட்டுக்கான ஃபில்லிங்ஸாக இருக்கும். ஸோ நானும் வந்து அதுதான் கொடுக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்து இருக்கிற ஒரு கேக், அதாவது 2 லேயர்ஸையும் அடுத்த லேயரையும் வந்து இந்த மாதிரி நான் வச்சுக்க போகிறேன். இதே மாதிரி தான் அசம்பிள் பண்ண போகிறேன். சுகர் சிரப், க்ரீம், செரி, சாக்லேட் இது மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா எல்லா பக்கம் வந்து க்ரீம் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ரம் கோட் லேயர் தான் கொடுக்க போகிறோம். அப்புறம் இது மாதிரி ஒரு பெஞ்ச் ஸ்க்ரேப்பர் வச்சு நான் மீதி இருக்கிற எக்ஸஸ் க்ரீம் எல்லாத்தையும் ஸ்க்ரேப் அவுட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் க்ரம் கோட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம லெவல் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ க்ரம் கோட் முடிச்சு இது ரெடியாக இருக்குது. இதை கொண்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். அதுக்குள்ளே அடுத்த அந்த மேல் டியர் இருக்குல்ல, அதை வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த மேல் டியர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 5 inch கேக். இதுவும் ஒயிட் ஃபாரஸ்ட் தான். நான் கீழே வச்சிருக்கிற பேஸ் போர்டு வந்து இதுலேருந்து நான் எப்படியும் மாற்றிடுவேன். அதனால சும்மா இது ஒரு ரஃப் ஒர்க்காக வச்சிருக்கேன். இந்த கேக்கோட இந்த மேலே ப்ரௌனாக இருக்க பார்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கேக்கை வந்து 3 லேயர்ஸை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக என்கிட்ட 2 tins இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் 6 லேயர் வந்து எனக்கு கேக் கிடைக்கும். இந்த மாதிரி நீட்டாக லெவல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த லெவல் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து நம்மளோட ஸ்பஞ்சஸோட மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்பஞ்ச் கேக் எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படிங்கிற மெஷர்மெண்ட் வேணும்னா நான் அந்த வீடியோட லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அது வந்து 8 inch பேனில் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் 5 inch 5 inch பேனில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேக் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேக்கை இந்த மாதிரி எப்படி நீட்டாக லேயர்ஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. பண்ணிட்டு அதே மாதிரி சைடில் ஃபுல்லாக க்ரீம் கொடுத்துட்டு பெஞ்ச் ஸ்க்ரேப்பர் வச்சு நீங்கள் நீட்டாக கிளியர் பண்ணி எடுத்துருங்க. அதாவது க்ரம் கோட் கொடுத்து முடிச்சிருங்க. ஸோ நம்ம இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஹைட் ஜாஸ்தி. அதனால நான் வந்து ஒரு 4 இந்த மாதிரி ஸ்ட்ராஸ் வந்து 4 சைடு இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ தட் கேக் வந்து ரொம்ப மூவ் ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்கணுங்கிறதுக்காக. நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமர் கிட்ட சொல்லிடுங்க இந்த மாதிரி உள்ள ஸ்ட்ராஸ் இருக்கு அப்படின்னு. இப்போ கொண்டு போய் செட் பண்ண போகிறோம். நான் வந்து 7 inch கேக்குக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராஸ் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் கீழே ஃபுல்லாக தாங்கி பிடிக்க போகுது இல்லையா. ஸோ எதுக்கும் ஆட் பண்ணிட்டா கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குங்கிறதுக்காக ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நான் ஆட் பண்ணியே வச்சிடறேன். இது செட் ஆகிறக்குள்ளேயே வந்து நான் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து பாப்பிலான் ஜெல் ஃபுட் கலரோட ப்ளூ தான் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ இதை நல்லா வந்து க்ரம் கோட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ண விட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஃபாண்டன்ட் பிளேஸ் பண்ணுறப்போ வந்து ஃபாண்டன்ட் மெல்ட் ஆகாமல் இருக்கிறதும் எல்லாமே வந்து நீட்டாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு அளவுக்கு நல்லா ஃபைன் ஸ்மூத் எட்ஜஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணணும். இது வந்து நான் நைட்டே பண்ணிட்டேன். ஸோ ஃபாண்டன்ட் நெக்ஸ்ட் டே பிளேஸ் பண்ண போகிறேன். எப்பவுமே கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஃபாண்டன்ட் கொடுக்கணும். அதனால இப்போ வந்து இது ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வந்து நான் சில் பண்ண போகிறேன். ஸோ தட் நம்ம காலையில் எடுத்து யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ரொம்ப நல்ல அவுட்புட் கிடைக்கும், அதாவது நல்லா செட் ஆகி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட மினியன் கேக்கோட 2 டியர்ஸும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பைனாப்பிள் கேக் ரெடி பண்ண போகிறோம். பைனாப்பிள் கேக்குங்கிறது இந்த ஸ்கொயர் கேக் தான். இந்த 2 ஸ்கொயர்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, இது வந்து 2 kg கேக்கு. ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம க்ரீம் ஃபில் பண்ணிட்டு பைனாப்பிள் ஸ்லைசஸ் எல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணிட போகிறோம். இந்த கேக் அவங்க எதுக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணி கொடுக்கறதுக்கு. இதுலேருந்து வந்து 30 pieces வர மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கேக்கில் 2லையும் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மேலே இருக்கிற ஸ்கின் அந்த ப்ரௌன் லேயர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கேக்கு 2 லேயர், ஸோ 2 கேக்குங்கிறதுனால 4 லேயர்ஸ் வர மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ நம்ம லேயர்ஸ் அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சுகர் சிரப் வந்து நல்லா உள்ளே போகணுங்கிறதுக்காக கேக்கில் கொஞ்சம் வந்து ஹோல்ஸ் இந்த மாதிரி போட்டு விடுறேன். இந்த கேக்கில் நான் ஃபர்ஸ்ட் வந்து 3 லேயர்ஸ் கட் பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் தான் வராங்க, அதனால ரொம்ப க்ரீம் வேண்டாங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. கேக்கில் வந்து அதனால 2 லேயர்ஸ் மட்டும் தான் கட் பண்ணுறேன். அப்புறம் நான் வந்து கேண்ட் பைனாப்பிள் தான் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் அந்த சிரப் இருக்கும். ஸோ அந்த சிரப் வந்து அப்படியே கொஞ்சம் நான் ஊற்றுறேன், அந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் உள்ளே போகணுங்கிறதுக்காக. ஆல்ரெடி ஸ்பஞ்சிலேயே வந்து நான் பைனாப்பிள் எசன்ஸ்
டிசைன்ஸ் கொடுத்து தான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள வந்து க்ரீம் வந்து ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஸோ ஆல்டர்னேட் கலர்ஸாக பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ப்ளூ ஒயிட் அதுக்கப்புறம் திருப்பி ப்ளூ. ஸோ பார்க்கறதுக்கு அந்த மினியன் தீமோடய மர்ஜ் ஆகணுங்கிறதுக்காக ப்ளூ அண்ட் yellow. ஸோ இந்த காம்பினேஷனில் தான் இருக்கும் இதுவும். இப்போ அதே மாதிரி மீதி இருக்க 2 லேயர்ஸையும் வச்சுட்டு பைனாப்பிள் ஸ்லைசஸ் க்ரீம் எல்லாமே அப்ளை பண்ணிட்டு இனி வந்து இதை நம்ம கோட் பண்ணிட போகிறோம். நான் வந்து பாதியில் கோட் பண்ணிட்டு இருக்கிறப்போ க்ரீம் வந்து தீந்து போச்சு. நம்ம க்ரீம் ரெடி பண்ணுறப்போ ஒரு இது என்னன்னா கரெக்டான அந்த அதே க்ரீம் கலருக்கு கொண்டு வரணும். ஏன்னா சம்டைம்ஸ் இதே ப்ளூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். லைக் எவ்வளோ ட்ராப்ஸ் ஆஃப் ப்ளூ கலர் ஆட் பண்ணியிருக்கேங்கிறதுலேருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக அந்த ஷேடே கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதுக்கு ஜஸ்ட் க்ரம் கோட் மட்டும் கொடுத்துட்டு இதை வந்து நான் ரொம்ப திருப்பி கோட் பண்ண போகிறதில்ல. நான் அவங்க க்ரீம் கம்மியாக தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளூவில் வந்து பார்டர்ஸ் மாதிரி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கீழே சைடில் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட இதே டிசைன் தான் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் yellow கலர் வச்சு மீதி அந்த ப்ளூக்கு நடுவில் ஸோ ஆல்டர்னேட்டிவாக வந்து இந்த yellow பிளேஸ் பண்ணிட்டே வர போகிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன கோல்டு ஸ்ப்ரிங்கிள் பால்ஸை வந்து இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட போகிறேன். இதோட வேலை கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி இது பேக் பண்ணால் மட்டும் போதும். இப்போ கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஸோ அடுத்தது வந்து இந்த வனிலா பீஸ் கேக். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பிரெட் பேனில் தான் இதை பேக் பண்ணி எடுத்திருந்தேன். முதல்ல இதை 4 பீஸாக டிவைட் பண்ணி வச்சுக்க போகிறேன். நான் வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதை வந்து நான் 4 பீஸாக டிவைட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணாமல் வந்து நான் அப்படியே ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரேடியாக வேலையை முடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் நான் ஒரு லேட் நைட் ஆனதுனால என்னோட பிரெயின் சுத்தமாகவே ஒர்க் ஆகலை. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால எனக்கு வேலை வந்து நான் நினச்சதை விட ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துருச்சு. பட் இதோட ஸ்பஞ்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அப்புறம் அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு சுகர் சிரப் கொடுத்துட்டு க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த சாப்பிட்றதுக்கு வந்து அந்த க்ரன்ச் ஃபீல் வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா சேம் அந்த ப்ளூ அண்ட் yellow டிசைன்லேயே தான் வந்து இதுக்கும் மேலே டெக்கரேட் பண்ணிவிட்டு 4 பீசஸுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் ஃபாண்டன்ட்லேயே வந்து அந்த மினியன்ஸ் ஃபிகரின்ஸ் பண்ணுறது வேலையை மட்டும் தான் முடிச்சு வச்சிருந்தேன். ஹாப்பி பர்த்டேங்கிற நேம் கட் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. அந்த வகைலாம் முடிக்காமல் வச்சிருந்தேன். அது வந்து நைட்டு தான் திருப்பி பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி அந்த பர்த்டே பேபியோட நேம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்திருந்த கேக் டிசைனில் வந்து என்னென்ன ஃபாண்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இனி காலையில் தான் வந்து இதை ஸ்டிக் பண்ணுறப்போ நான் ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம எப்பவுமே முன்னாடியே கொஞ்சம் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இந்நேரத்துக்கு அது காஞ்சு ரெடியாக இருந்திருக்கும். பட் நான் கடைசி நேரத்தில் பண்ணுறதுனால இதை ஜஸ்ட் நான் அவனில் வச்சு தான் ட்ரை பண்ணிக்க போகிறேன். ஸோ இனி மினியன் கப் கேக்ஸ் வந்து அடுத்தது ரெடி பண்ணுறது வந்து நான் காலையில் அடுத்த நாள் எப்போ டெலிவர் பண்ணுறோமோ அந்த டே தான் வந்து நான் இதை ரெடியே பண்ணேன். இந்த இதுக்கும் வந்து ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. மேலே வந்து yellow கலரில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு வந்து கண்ணு வாயெல்லாம் வைக்க போகிறேன். பிளாக் கலருக்கு வந்து நான் பிளாக் கனாஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி எல்லா 12 கப் கேக்ஸ்க்குமே வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறேன். ஒன்று வந்து சிரிக்கிற மாதிரி, ஒன்று வந்து இந்த கிரின் பண்ணுற மாதிரி, இன்னொன்று வந்து வாவ் அப்படின்னு பார்க்குற மாதிரி. ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். சிலதுக்கு வந்து ஒரு கண்ணு, சிலதுக்கு வந்து 2 கண்ணு. ஸோ அந்த மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு இது மொத்தமாக பார்க்கறதுக்கு. ஸோ ஃபுல்லாக செட் பண்ணப்போ இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இதை நான் எப்படி டிஸ்பேச் பண்ணேன் அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ முதல்ல வந்து இந்த கேக் பாக்ஸில் கேக் வந்து அன்சைட் இன்சைட் நகர்ந்துருக்கூடாதுங்கிறதுக்காக டபுள் சைடு செலோ டேப் போட்டு கீழே ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா கேக்ஸும் இந்த மாதிரி ஒன்றா உள்ளே வச்சுட்டு நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கேக் மட்டும் இருக்குது. இதுக்கு மேலே ஏதோ பண்ணி வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஃபன்னி ஸ்டோரி. அது வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் என்ன பண்ணி வச்சேன் அப்படின்னு. இதெல்லாம் நான் பண்ண சில மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படிங்கிறதையும் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஆல்ரெடி இந்த வீடியோவே 10 நிமிஷத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. அதனால தான். ஸோ இந்த மாதிரி நிறைய கேக்ஸ் இருந்ததுனால இது எல்லாத்தையும் நாங்களே போய் டிஸ்பேச் பண்ண போகிறோம். பாருங்க நான் எங்கெல்லாம் கேக்கை எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு. முன்னாடி கொஞ்சம் நான் உட்காந்துருக்கேன். ஸோ பின்னாடி கொஞ்சம், அதுக்கப்புறம் காரோட ஃப்ரண்ட் சீட்டுக்கு அடியில் வந்து ஸ்டேபிளாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப இதை கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனோம். அப்புறம் நான் அங்கே போய் தான் வந்து அந்த 2 டியர்ஸையுமே அசம்பிள் பண்ணினேன். பிகாஸ் இது ஃபாண்டன்ட் மெல்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுங்கிறதுக்காக. பட் அங்கே போயுமே நிறைய சொதப்பல்ஸ் நடந்துச்சு. அது எல்லாமே வந்து ரொம்ப டென்ஷன்ல இருந்ததுனால வீடியோ எடுக்கல. ஸோ அதெல்லாமே ஓவராலாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோலேயே சொல்கிறேன். ஸோ தட் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி டெலிவர் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாம். ஸோ அப்புறம் ஃபைனலாக அங்கே போய் நம்மளோட எல்லாத்தையுமே டிஸ்பிளேக்கு வச்சுட்டோம். ஸோ ஓவராலாக பார்க்கறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டர்ன் அவுட் ஆயிருந்துச்சு. இதெல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு நாங்களும் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான். இப்படி தான் வந்து அந்த டேவே எங்களுக்கு போச்சு. நாங்கள் வந்து அப்புறம் திருப்பி இங்கே ரிட்டர்ன் வரதுக்கு 3 hours ஆயிருங்கிறதுனால கொஞ்சம் நாங்கள் நேரமே கிளம்பிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எங்காவது என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.